மனசு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. எங்கடா கிளம்பி போலான்னு முடிவெடுத்த போது தான், மதுரையில இருக்க நம்ம கள்ளழகர் கோவிலுக்கும், அப்படியே மேல இருக்க நம்ம முருகன் பழமுதிர்ச்சோலைக்கும் போயிட்டு வந்துடலான்னு போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னா, கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம். அங்கே ஒரு பையன் நடனம் விளாண்டுட்ருக்கான் இடையில. அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தேன். போகிறதுக்கு கூட நம்ம கருப்பனை பார்த்துட்டு போயிடலான்னு அங்கே போனோம். கருப்பனை பார்க்குறதுக்கு கூட்டமான கூட்டம். நம்ம மட்டும் தான் கோயிலுக்கு வந்தோங்கன்னு பார்த்தோம்னா, எல்லோரும் நாம போன நேரம் புரட்டாசி மாதம் ஞாயிற்றுக்கிழமை போனோம். அங்கே போனால் 18ஆம் படி கருப்பு சாமியை பார்க்குறதுக்கு கூட்டமான கூட்டம். அந்த கூட்டமாக நின்று சாமியை பார்த்து முடிச்சுட்டு, அப்படியே சாமியை பார்க்க கல்லழகரை பார்க்க போகலான்னு மேலே போகலான்னு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது தான் தெப்பத்தை பார்த்தோம். தெப்பத்தை பார்த்துட்டு கேட்டு போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு நடக்க ஆரம்பித்தா, செருப்பெல்லாம் கழட்டி விட்டு வந்துட்டான். சுடுனான சுடு தரையில் காலை வைக்க முடியல. அந்த மேட்டு மாதிரி போட்டிருந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு, அந்த மேட்டிலே அப்படியே நடந்து நாங்கள் போய்கிட்டே இருக்கும்போது, அந்த கோபுரத்தை பார்த்தா அடிக்கிற வெயிலுக்கு அந்த பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுக்கு பார்க்கவே சும்மா அற்புதமாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டு கூட்டமாக அப்படியே உள்ளே நடந்து போனால், கல்லழகர் கோயில் உள்ளே போனோன்னே உள்ளே வரையும் போயிட்டே இருக்குது அந்த இது. அப்படியே அது மேலேயே நடந்து போன பார்த்தா காரை வேறு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அவங்கள அப்படி விருந்த சொல்லிக்கிட்டு போடா வெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போனான். கள்ளழகர் கோயிலுக்கு போயிடுச்சு. அங்கேருந்து சாமி ஒரு வாரம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகலான்னு உள்ளே போனோம். இங்கிட்டிருந்து பார்த்தா கள்ளழகரோட என்ட்ரன்ஸ் இங்கிட்டிருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஒன்றா அப்படியே பார்த்து முடிச்சுட்டு உள்ளே வரிசையில் நிற்க போகலான்னு உள்ளே போனால் கொஞ்சம் நேரம் கூட்டம். அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்தால் அந்த கோவிலோட ஆர்கிடெக்சர் மூலமாக வரைஞ்சிருக்காங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம அப்போ முருகனை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு காட்டுப்பாதையில் அப்படியே நடந்துட்டு போனோம். கடைசியில் போய் நம்ம பழமுதிர்ச்சோலை அடைஞ்சு பழமுதிர்ச்சோலையில் போய் அங்கே போய் அப்பனை பார்த்துட்டு அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக நம்மளோட பயணத்தோடு முடிச்சிட்டோம். அடுத்த பயணத்தில் சந்திப்போம்.